சூடான மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதிலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி, காயப்பொடி, உப்பு கலக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காய், வெங்காயம், அப்புறம் பொட்டுக்கடலை, 2 காஞ்ச வத்தல், தாளிக்கிறதுக்காக வத்தல், இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம். தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், இதை நம்ம எண்ணெயில் ஊற்றி வறுத்து வச்சுருக்கோம். இதை ஆறினோம்னா நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம மோரில் போட்டு வச்சுருக்க மஞ்சள் அரைச்சதை இதில் போட்டு கலக்கிடணும். வறுத்து வச்சது ஆறிடுச்சு. அதை நம்ம ஜாரில் போட்டுக்கிட்டோம். இதோட நம்ம பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கணும். நைஸாக இப்போ நம்ம அரைச்சிட்டோம். நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதை நம்ம ஏற்கனவே தயிரில் மஞ்சள் பொடி, காயப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணதோட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம குழம்புக்கு கடுகு பருப்பு, வத்தல், வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சிடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அது நம்ம கடுகு பருப்பு, வெந்தயம் 2 கடலப்பருப்பு போடும். மணத்தூள் போட்டுக்கலாம். இதில் நம்ம காஞ்ச வத்தலை 2 வத்தல் வச்சு கிள்ளி போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், வெங்காயம் வதங்கினோன்னு வெண்டைக்காயை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு அதை நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டுருவோம். வெண்டைக்காயை போட்டு நல்லா வெண்டைக்காய் வெந்த உடனே நம்ம வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். ஏன்னா மோர் குழம்பு நம்ம கொதிக்க விடக்கூடாது. நுரை குட்டி வரும்போது நம்ம மோர் குழம்பு இறக்கிடணும். அதனால் வெண்டைக்காய் இன்னும் நல்லா வேகிறதுக்காக இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கொதி கொதிச்சுட்டுனா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோரை ஊற்றிடலாம். வெண்டைக்காய் வெந்துருச்சு நல்லா. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மோரை ஊற்றிடலாம். தேவைப்பட்ட அந்த இதை கழுவி கூட ஊற்றிக்கலாம். மோர் குழம்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நடுத்தரமாக வச்சுக்கோங்க. கொதிக்க விட்டுறக்கூடாது. நம்ம நுரக்குட்டி வந்த உடனே அதை நுரக்குட்டி ரசத்துக்கு நுரக்குட்டி வருங்களோ அதே மாதிரி நுரக்குட்டி வந்து ஆஃப் பண்ணிடணும். நுரக்குட்டி இந்த கொதிக்கிற மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிடணும். மோர் குழம்பு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, டடா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.